இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் திடீரென தேமுதிக இணைந்த நிலையில் அந்த கூட்டணியில் பல ஆண்டுகளாக தொடரும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவை பொறுத்தவரை கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் வென்ற விருதாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மட்டுமே கேட்டு பெற முடிவு செய்துள்ளது. போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வென்று இழந்த செல்வாக்கை மீட்க தேமுதிக திட்டமிடுகிறது. இதற்கிடையே விருப்ப மனு அளித்தவர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் சாதக பாதகங்கள் குறித்து தேமுதிக தலைமை விவரம் கேட்டு வருகிறது. கடலூர் மாவட்ட கட்சி நிர்வாகிகளை சமீபத்தில் சந்தித்த பிரேமலதா அந்த மாவட்டத்தில் கட்சியின் செல்வாக்கு மற்றும் விஜயகாந்தின் தனிப்பட்ட செல்வாக்கு குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு திமுக கூட்டணியில் தொகுதிகள் உறுதியானதும் அறிவிக்கப்படும். அதுவரை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் யாரையும் சந்திக்க கூடாது. தலைமையிடம் இருந்து முறையான அறிவிப்பு வரும்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்கலாம். அதுவரை யாரையும் தனியே சந்திக்க கூடாது என கராராக கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து தேமுதிக நிர்வாகிகள் கூறியதாவது: விருதாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் என எந்த தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுவார் என யூகிக்க முடியவில்லை. சொந்த தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் இந்த தேர்தலில் இளைஞரணி செயலர் விஜய பிரபாகரன் போட்டியிட மாட்டார் என தெரிகிறது. தலைமையிடம் இருந்து உத்தரவு வரும் வரை கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தேமுதிகவினர் யாரும் தனியே சந்திக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக நாங்களே சீனியர்கள் என கூறி திமுக முக்கிய புள்ளிகளை சந்திக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு கடிவாளம் போடப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறினர்.